ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எப்படி பிஆர் ரேங்க்டு மேட்ச்சில் பாட்டு டீமை வச்சு பூயா அடிக்க போகிறோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கிளாக் டவரில் இறங்கிக்கலாம். செகண்ட் இனிமே வராதனால இட்லிஸ் போட்டுக்கலாம். வாங்க போவோம். இங்கே பாருங்க, மேலே இனிமே இருக்க தெரிஞ்சு அந்த மண்டே கம்சைடி வாங்குறேன் பாருங்க. பாட்டுப்பேன் எப்பயுமே ரேங்க்டு மேட்ச்சில் புடனைக்கு பின்னாடி கூட கண் இருக்கணும். வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலிருந்து. உங்களை பாருங்க, ஒருத்தன் ஓசிட்டியில் எடுக்க பார்க்குறேன். மொதல் கீழே கிளியர் பண்ணிட்டு டீமை தடவை பண்ணிடுவோம். நண்பர்களே, ஓசிட்டியில் எடுக்க வந்து மாட்டிக்கிட்டான். செத்து போடா. இதுக்காக தான் நான் புடனி பின்னாடியே கண்ணு இருக்கணும்னு சொன்னேன். பாருங்க, பேசிக்கிட்டே இருக்க. இப்போ லூட் எடுக்கிறதுக்கு மட்டும் வரேன். பாட்டுப்பேன் நான் வர்றது கூட தெரியாமல் இங்கே ஒருத்தர் உட்காந்து மெடிக்கெட் போட்டுருக்கான் பாருங்க. அவன் டீம்மேட் நாக்கானது கூட தெரியாமல் அங்கே ஒருத்தர் உட்காந்து மெடிக்கெட் போட்டுருக்கான் பாருங்க. அருமையான டீம். ஸ்கைலர் போட்டா தப்பிச்சுவா நீ. கிளியர் பண்ணிட்டு பார்த்தா நம்ம டீம்மேட் அங்கே தனியாக சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கிளாக்டாவில் அங்கே போவாங்க. ஸ்கேனர்ல பாருங்க, நம்ம பக்கத்துலேயே ஒரு எனிமி காமிக்கிறேன். இந்த ஓடுறான் பாருங்க. வர்றதை கூட பார்க்காம ஓடுறேன். பார்த்துப்பேன் போடு. நான் எப்பயுமே மேட்ச் விளாட்றப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கில்ல கூட விட்டு கொடுக்குறேன். அர்ஷ்னலுக்கு எடுத்து லூட்டட் கில்ல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அர்ஷ்னலுக்கு பயலக கொடூரமா இந்த லேம்போ ஒன்று எடுத்து சுற்றுறாங்க மட்டும் நம்ம கிட்ட மாட்டவே மாட்டேங்கிறாங்க. வாங்க, நம்ம டீம்மேட் யாரை கில்ல அடிச்சுக்கிட்டான், அவங்க போய் ஓசிக்கில் அடிப்போம். மேலே ஒருத்தர் இருக்கேன், அடிச்சாச்சு. இந்த வீட்டுக்குள்ள 2 பேர் போறாங்கன்னு நான் தான் சொன்னேன். ஆனால் எனக்கே ஒரு கிலோ கூட கிடைக்காது. கூடாத்தி அடிச்சிடுவான் யோசிக்கல. போங்களா வாட்டு போசுங்களா. பாருங்க எப்படிப்பட்ட பாட்டு நமக்கு தகுந்த மாதிரி இருக்குனே. இந்த மேட்ச்ல எப்படி பாட்டு வந்துச்சுன்னு தெரியல. ஏய் அவன் சாண்டினும் ஓடுறேன் மேலே இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கவனுக்கு நான் ஸ்கேனர் போட்டேன், அதில் இன்னொருத்தன் மாட்டிக்கிட்டான். கடைசியில் லேம்போனி கரை மாட்டிக்கிட்டான். இன்னும் 3 பேர் இருக்காங்க. முடிச்சிடுவேன் ஈஸியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மேட்ச் முடியுது. கடைசியில் மூலியமான என்ன சொல்ல வரேன்னா, விளாட்றப்ப சுற்றி பாருங்க எங்கே இனிமே இருக்கான்னு பார்த்து அடிங்க. ஹெட்ஷாட்டர்ஸ் அவன் ப்ரோ பிளேயர்னு கிடையாது. நல்லா பார்த்து பொறுமையாக விளாட்ணும். நெக்ஸ்ட் டைம் எப்படி சர்வே பண்ணி போய் அடிக்கிறேன்ற வீடியோ நான் போடுறேன். சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு போயிடுங்க. டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.